ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கதையாகி வருகிறது. 2022 வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டதில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கியது. ஏப்ரல் 2023 மேல்பாதி கோவிலுக்குள் செல்ல விடாமல் பட்டியலின மக்கள் தடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் கூட பட்டியலின மக்கள் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாத அவலம். ஜூலை 2023 சூளகிரியில் பட்டியலின பெண்ணின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி மறுத்து போராட்டம். அதே ஜூலையில் பட்டியலின ஆண் ஒருவர் ஆதிக்க சாதியினர் காலில் விழ வைத்தது. ஆகஸ்ட் 2023 தமிழ்நாட்டையே உலுக்கிய சின்னதுரை மற்றும் அவரது சகோதரி வீடு புகுந்து கொடூர தாக்குதல். சிவகங்கையில் புல்லட் பைக் ஓட்டியதால் இளைஞர் கை வெட்டப்பட்டது. திருநெல்வேலியில் கபடி போட்டியில் சிறப்பாக விளையாடியதால் அரசு பேருந்தில் இருந்து இறக்கப்பட்டு கைவிரல்கள் வெட்டப்பட்ட கொடூரம். மே 2025 புதுக்கோட்டையில் கோவில் திருவிழா வன்முறையில் வீடுகளுக்கு தீ வைப்பு. ஜூனில் கோயம்புத்தூர் இளைஞர் தனுஷ் கொலை. ஜூலையில் கவின் படுகொலை. அதே மாதம் மேல்பாதி பட்டியலின பஞ்சாயத்து தலைவர் சுத்திகரிப்பு தொழிலாளர்களை அவமதித்தது. தற்போது திருச்சியில் தாமரை செல்வன் காவலர் குடியிருப்புக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டது என பட்டியலின சிறுவர்கள் மற்றும் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளின் பட்டியல் மிக நீளம். இதுபோக பட்டியலின அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த அரசு எவ்வளவு மெத்தனமாக செயல்படுகிறது, யாரை காப்பாற்ற திட்டமிடுகிறது என்பதும் பெரிய மர்மமாகவே உள்ளது. சமீபத்தில் பட்டியலின தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகம் முன்னால் தாக்கப்பட்ட போது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அவர் மீது குண்டாஸ் போட்டது ஏன் என்பதற்கும் இன்னும் விடை இல்லை. இப்படி பட்டியலின மக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லாத அரசை கண்டிக்க வேண்டிய விசிக தலைவரோ முறைத்து பார்த்ததாக கூறி அடிதடியில் இறங்கியதுடன் அடி சரியாக கூட விழவில்லை என மேடையில் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். பட்டியலின மக்களுக்கான தலைவர் என கூறிக்கொள்ளும் திருமா திமுக தூக்கி போடும் 2 சீட்டிற்காக ஒத்து ஊதி கொண்டிருப்பதாக விமர்சிக்கிறார்கள் அம்மக்கள். ஜெய்பீம் படம் பார்த்து கண்ணீர் சிந்தினால் போதாது, உண்மையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் மக்களின் கண்ணீரை துடைக்கும் அரசு சமூக நீதி அரசாகும். அதை விடுத்து படம் பார்த்து நெஞ்சம் பதறுகிறது, கண்ணீர் வடிகிறது என வசனம் பேசுவது மக்களுக்கு